இந்தியா தோத்துச்சுடா. என்னை இறக்கி விட்டுருந்தா 6 போல வச்சிருப்பேன். 6 போரு நான் விட்டா வச்சிருப்பேன் 8-10. இருக்கிட்டே 6 போட்டான். இவரு 8 10 வச்சிருவாராம். பேசுறான் பாரு பேச்சு. சொல்றேன் மாப்ள வந்து நிக்கிறேன். டேய் இவரு பர்ஸ் விட்டு போயிட்டான். பொஸ்ஸா டேய் 100 ரூபாய்க்குதா. பாவண்டா பர்ஸ் விட்டு போயிட்டான். ஏதோ ஆபீஸ் வேலைக்கு போறான் போல. லுங்கி கட்டி என்னடா ஆபீஸ் வேலை? நீ 50 நான் 50 பிரிச்சுக்கலாமா? தப்பு. மக்கள் காசு ஆசைப்படக்கூடாது. அவங்கள பர்ஸ் எதனா கொடுப்பாங்க. டேய் அவனை பிச்சைக்கார போய் மேடிக்கிறான். அவனடா கொடுப்பான். நம்மளே எடுத்துக்கலாம்டா. டேய் அவன் பாதி ஐடி கம்பெனியா சேர்ந்து கூகுள் பேல அனுப்புவாங்கடா. இப்ப நான் இதை பிரிக்க வேணான்றியா? வீட்டுக்கு வேணாம். இப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வருவான். வந்தா குத்துடலாம். சொல்றேன் கேட்க மாட்டேற. எங்க போச்சுன்னு தெரியலையா? பாயிட்டு தானே வச்சுன்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க பர்ஸ் மிஸ் ஆச்சு பாத்தீங்களா? டேய் இவனடா ஐடி கம்பெனியா? நீ கம்மு. நீங்க கவலைப்படாதீங்க. பர்ஸ் எங்கேயும் போல. என்ன சார் சொல்றீங்க? நீங்க போகும்போது கீழே போயிட்டீங்க. நாங்க பர்ஸ் எடுத்து வச்சோம். ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி நல்ல ஒரு கிடைக்கிறதே கஷ்டம். கொடுங்க. அப்படியே எடுத்து வச்சிட்டோம். ஐயோ என் 5000 ரூபாய் காணோம். ஹலோ பிரதர், 5000 4900 ரூபாய்க்கு என்ன 100 ரூபாய் வச்சுக்கிறீங்க? நில்டா நில்டா. டேய் எப்பா பர்ஸ் கிடைச்சா அது போதும். காசு இல்லைன்னு சொல்லி தான் பங்கு கேட்டுருப்பானுங்க.